நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால், அது கூட ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ புரியாத மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? உங்கள் மனதில் அடிக்கடி ஒரே கேள்வி எழுகிறதா? ஏன் இவையெல்லாம் எனக்கு நடக்கிறது என்று. அப்படியானால் இந்த வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். ஏனெனில் இன்று நான் பகிரப்போகும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்தக்கூடும். சமீப காலமாக சில விசித்திரமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கிறதா? எங்கு பார்த்தாலும் ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களில் படுகிறதா? கடிகாரத்தில் பார்க்கும்போது 111, 222 போன்ற எண்கள் அடிக்கடி தோன்றுகிறதா? சிலர் எந்த காரணமும் இல்லாமல் திடீரென உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்கிறார்களா? நீங்கள் நம்பியிருந்த உறவுகள் எதிர்பாராத விதமாக முடிவுக்கு வருகிறதா? அல்லது பல ஆண்டுகளாக செய்து வந்த சில விஷயங்கள் திடீரென உங்களுக்கு அர்த்தமற்றதாக தோன்றுகிறதா? இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று முன்பே உங்களுக்குள் ஒரு உணர்வு தோன்றுகிறதா? யாரோ ஒருவர் உங்களை தொடர்பு கொள்ளப் போகிறார் என்று நினைத்த உடனேயே அவரிடமிருந்து அழைப்பு வருகிறதா? ஒரு முடிவை எடுக்கும்போது உங்கள் உள்ளே இருந்து ஒரு குரல் சரி அல்லது தவறு என்று தெளிவாகச் சொல்கிறதா? இந்த அனுபவங்கள் அனைத்தும் வெறும் கற்பனையா? அல்லது அதற்கு பின்னால் நாம் புரிந்து கொள்ளாத ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறதா? பல ஆன்மீக மரபுகளும் பழமையான ஞான போதனைகளும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூறுகின்றன. அதாவது, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு முன்பு பிரபஞ்சம் சில அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகள் மூலம் ஒரு மனிதரை விழித்தெழச் செய்து அவரது உண்மையான பாதைக்கு வழிநடத்த முயற்சிக்கும். பெரும்பாலான மக்கள் அந்த அறிகுறிகளை கவனிக்காமல் கடந்து செல்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் அதை உணர்கிறார்கள். அந்த உணர்வே அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடுகிறது. ஒருவேளை நீங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் சவால்கள், குழப்பங்கள், பிரிவுகள், எதிர்பாராத மாற்றங்கள் ஆகியவை தண்டனைகள் அல்லாமல் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் தயாரிப்பு காலமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இழந்ததாக நினைக்கும் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் உருவாக்குவதற்காகவே அகற்றப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கலாம். அப்படியானால் கவனமாக கேளுங்கள். இன்று பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது என்பதை காட்டும் 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகளைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த அறிகுறிகளில் 3 அல்லது அதற்கு மேற்பட்டவை உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். முதல் அறிகுறி, ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்குவது. நீங்கள் அடிக்கடி 111, 222, 333, 444 அல்லது 555 போன்ற எண்களை பார்க்கிறீர்களா? மொபைலில் நேரத்தை பார்க்கும்போது, வாகன எண்களில், ரசீதுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் இந்த எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களில் படுகிறதா? ஒரு முறை அல்லது இருமுறை நடந்தால் அது தற்செயலாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பல நாட்கள் அல்லது வாரங்களாக அதே எண்கள் தோன்றினால் அது உங்கள் கவனத்தை ஈர்க்கும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். பல ஆன்மீக மரபுகளின்படி இந்த எண்கள் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் ஒரு அமைதியான மொழி என்று நம்பப்படுகிறது. கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ முக்கியமான மாற்றம் நடக்கப் போகிறது என்ற ஒரு நினைவூட்டலாக இதை சிலர் கருதுகிறார்கள். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அனைவரும் இந்த எண்களை பார்க்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே அவற்றை தொடர்ந்து கவனிக்கிறார்கள். காரணம், அவர்களின் விழிப்புணர்வு ஒரு புதிய நிலைக்கு மாறத் தொடங்கியிருக்கலாம். இதனை விளக்கும் ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு இளம் பெண் தினமும் 111 என்ற எண்ணை பார்க்கத் தொடங்கினார். ஆரம்பத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சில மாதங்களுக்குள் அவரது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. புதிய வேலை கிடைத்தது. புதிய வாய்ப்புகள் திறந்தன. நல்ல உறவுகள் உருவாகின. பின்னர் திரும்பி பார்த்தபோது அந்த எண்கள் தனது வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன் வந்த ஒரு விழிப்புணர்வு அழைப்பு போல இருந்தது என்பதை அவர் உணர்ந்தார். நிச்சயமாக இந்த எண்கள் எதிர்காலத்தை கணிக்கவில்லை. ஆனால் அவை உங்களை ஒரு நிமிடம் நின்று உங்கள் வாழ்க்கையை கவனிக்க வைக்கும் சைகைகளாக இருக்கலாம்.
எனவே நீங்கள் இந்த எண்களை அடிக்கடி பார்த்தால் பயப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் அதிகமாக பார்க்கும் எண் எது? 111 ஆ, 222 ஆ, 333 ஆ, அல்லது வேறு ஏதாவது எண்ணா? கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். இரண்டாவது அறிகுறி, பழைய வாழ்க்கை உங்களை விட்டு விலகத் தொடங்குவது. இது பலருக்கு மிகவும் வலியான அனுபவமாக இருக்கலாம். ஏனெனில் திடீரென சில நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகத் தொடங்கலாம். பல ஆண்டுகளாக உங்களுடன் இருந்த சில உறவுகள் முடிவுக்கு வரலாம். முன்பு மிகவும் பிடித்திருந்த சில பழக்கங்கள் இப்போது அர்த்தமற்றதாக தோன்றலாம். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். சிலர் வாழும் இடத்தையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இவை அனைத்தும் நடக்கும்போது வாழ்க்கை சிதறிக் கொண்டிருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் பல ஆன்மீக மற்றும் உளவியல் பார்வைகளின்படி ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான இடத்தை உருவாக்குகிறது. ஒரு புதிய விதையை விதைக்க வேண்டுமென்றால் பழைய செடியை அகற்ற வேண்டியது அவசியம். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், புதிய மனிதர்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் வருவதற்கு முன் இனி உங்களுக்கு பயன்படாத சில விஷயங்கள் விலகத் தொடங்கலாம். அந்த நேரத்தில் அது இழப்பாக தோன்றினாலும் பின்னர் அது ஒரு ஆசீர்வாதமாக மாறலாம். இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மனிதர் பல ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர் வேலை இழந்தார். அவர் மிகவும் கவலையடைந்தார். தனது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தார். ஆனால் அந்த சம்பவம் அவரை நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த ஒரு கனவை நோக்கி தள்ளியது. அவர் தனது சொந்த தொழிலை தொடங்கினார். ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் சில ஆண்டுகளில் அவர் முன்பு பெற்ற வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கத் தொடங்கினார். பின்னர் திரும்பி பார்த்தபோது வேலை இழந்த நாள் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி அல்ல, மிகப்பெரிய திருப்புமுனை என்பதை அவர் உணர்ந்தார். எனவே தற்போது உங்கள் வாழ்க்கையில் சிலர் விலகிக் கொண்டிருந்தாலும் சில பழைய விஷயங்கள் முடிவுக்கு வந்தாலும் உடனே அதை துரதிர்ஷ்டம் என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் பிரபஞ்சம் உங்கள் கைகளிலிருந்து பழையதை எடுத்துக்கொள்வது அதைவிட சிறந்த ஒன்றை உங்களிடம் கொண்டு வருவதற்காகவே இருக்கலாம். மூன்றாவது அறிகுறி, உங்கள் உள்ளுணர்வு சக்தி அதிகரிக்கத் தொடங்குவது. இது மிகவும் ஆழமான ஒரு மாற்றமாகும். சமீப காலமாக சில விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று முன்பே உங்களுக்குள் ஒரு உணர்வு தோன்றுகிறதா? யாரோ ஒருவர் உங்களை அழைக்கப் போகிறார்கள் என்று நினைத்த உடனேயே அவரிடமிருந்து அழைப்பு வருகிறதா? ஒரு முடிவை எடுக்கும்போது காரணங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் உங்கள் மனம் மட்டும் இது சரியில்லை என்று சொல்கிறதா? அல்லது சில இடங்களுக்கு சென்றவுடன் ஒரு நல்ல அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றல் உணர்கிறீர்களா? அதே நேரத்தில் சிலர் அருகில் வந்தாலே மனதில் ஏதோ சிரமம் அல்லது அமைதியின்மை தோன்றுகிறதா? இவை அனைத்தும் உள்ளுணர்வு விழித்தெழத் தொடங்கும் போது பலர் அனுபவிக்கும் பொதுவான அறிகுறிகள். மனம் எப்போதும் சத்தமாக இருந்தால் உள்ளுணர்வின் குரல் கேட்காது. ஆனால் மனம் மெதுவாக அமைதியாகத் தொடங்கும் போது அந்த உள்ளார்ந்த குரல் தெளிவாக கேட்கத் தொடங்குகிறது. அதனால் பல ஆன்மீக மரபுகள் தியானம், அமைதி, சுய கவனம் போன்றவற்றை முக்கியமாக கூறுகின்றன. ஏனெனில் வெளியிலிருந்து வரும் தகவல்களை விட நம்முள்ளிருந்து வரும் வழிகாட்டுதல் சில நேரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதற்கு ஒரு உண்மை உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெண் ஒரு பெரிய முதலீட்டை செய்ய திட்டமிட்டார். அவருடைய நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் பலர் அந்த முதலீடு மிகவும் நல்லது என்று கூறினர். எல்லா கணக்குகளும் சரியாக இருந்தது போல தோன்றியது. ஆனால் அவரது உள்ளுணர்வு மட்டும் தொடர்ந்து இது சரியில்லை என்று எச்சரித்துக் கொண்டே இருந்தது. அவர் அந்த உணர்வை புறக்கணித்தார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த முதலீடு தோல்வியடைந்து அவருக்கு பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர் சொன்னது என்ன தெரியுமா? என் மனம் ஆரம்பத்திலிருந்தே என்னை எச்சரித்தது, ஆனால் நான் அதை கேட்கவில்லை. இதன் அர்த்தம் உள்ளுணர்வு எப்போதும் எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு மாய சக்தி அல்ல, ஆனால் அது உங்கள் அனுபவங்கள், கவனிப்புகள் மற்றும் ஆழ்மனத்தின் தகவல்களை ஒன்றாக இணைத்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்குகிறது. எனவே உங்கள் உள்ளே இருந்து வரும் அந்த அமைதியான குரலை மதிக்கத் தொடங்குங்கள். அது பல நேரங்களில் உங்களை சரியான பாதைக்கு வழிநடத்தக்கூடும். நான்காவது அறிகுறி, உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் அதிகரிக்கத் தொடங்குவது. இது பலருக்கு புரியாத ஒரு விஷயம்.
பொதுவாக மக்கள் வாழ்க்கை எளிதாக இருந்தால்தான் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் அதற்கு நேர்மாறாகவும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அல்லது வளர்ச்சி வருவதற்கு முன் தொடர்ந்து சோதனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள் மற்றும் உணர்ச்சி ரீதியான போராட்டங்கள் அதிகரிக்கலாம். எல்லாம் சரியாக போகிறது என்று நினைக்கும் நேரத்தில் புதிய சவால்கள் தோன்றலாம். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை தொடர்ந்து சோதிப்பது போலவே தோன்றலாம். இந்த காலகட்டத்தில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கே வருகிறது என்று கேட்கத் தொடங்குகிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். இயற்கையில் மதிப்புமிக்க அனைத்தும் ஒரு மாற்றத்தின் செயல்முறையை கடந்துதான் உருவாகின்றன. ஒரு வைரம் உருவாக பல ஆண்டுகள் மிகப்பெரிய அழுத்தத்தை தாங்க வேண்டும். தங்கம் பிரகாசமாக மாற அதிக வெப்பத்தில் உருக்கப்பட வேண்டும். அதுபோல மனிதனின் உண்மையான வலிமை, பொறுமை, நம்பிக்கை மற்றும் திறமை ஆகியவை சவால்களின் நடுவில்தான் வெளிப்படுகின்றன. உண்மையில் நாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் நம்மை உடைக்கல்ல, நம்மை வலிமையாக்கவே வருகின்றன. ஒவ்வொரு தடையும் நமக்குள் மறைந்திருக்கும் ஒரு புதிய திறனை வெளிக்கொண்டு வரக்கூடும். ஒரு பிரச்சனையை கடந்து செல்லும் போது நாம் பெறும் அனுபவமும் ஞானமும் எந்த புத்தகத்திலும் கற்றுக்கொள்ள முடியாத பாடங்களாக மாறுகின்றன. இதற்கு உலகில் உள்ள பல வெற்றியாளர்களின் வாழ்க்கையே ஒரு சாட்சி. அவர்கள் வெற்றியை அடைவதற்கு முன் தோல்விகள், நிராகரிப்புகள், நஷ்டங்கள் மற்றும் எண்ணற்ற சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். பலர் கைவிட நினைத்த நேரங்களும் இருந்தன. ஆனால் அந்த கடினமான காலங்களே அவர்களை மனதளவில் வலிமையாக்கி பின்னர் மிகப்பெரிய வெற்றிக்கு தயார்படுத்தின. பின்னர் அவர்கள் திரும்பி பார்த்தபோது தங்கள் வாழ்க்கையின் மிகவும் கடினமான காலம்தான் தங்களை மிகவும் மாற்றிய காலம் என்று கூறியுள்ளனர். எனவே தற்போது உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் அதிகமாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உடனே மனம் உடைந்து விட வேண்டாம். ஒருவேளை வாழ்க்கை உங்களை தண்டிக்கவில்லை, மாறாக நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கலாம். இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் நாளை நீங்கள் ஆகப்போகும் மனிதரை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஐந்தாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறி, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருப்பது போன்ற உணர்வு உருவாகத் தொடங்குவது. ஒரு காலத்தில் பணம் சம்பாதிப்பது, வசதியாக வாழ்வது அல்லது மற்றவர்களை விட முன்னேறுவது மட்டுமே வாழ்க்கையின் இலக்கு என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் மனதில் ஒரு புதிய கேள்வி எழத் தொடங்கும். நான் உண்மையில் எதற்காக பிறந்தேன் என்ற கேள்வி. பணம், பதவி, புகழ் போன்றவை முக்கியமானவை என்றாலும் அவை மட்டும் வாழ்க்கைக்கு முழுமையான அர்த்தத்தை தரவில்லை என்று உணரத் தொடங்குவீர்கள். இந்த நிலையில் பலருக்கு பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். தங்களுடைய அனுபவங்கள், அறிவு அல்லது திறமைகள் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பம் தோன்றும். அதே நேரத்தில் ஆன்மீக விஷயங்கள், தியானம், சுய முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை பற்றிய தேடல் ஆரம்பமாகலாம். முன்பு முக்கியமாக தோன்றிய பல விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தெரியாது. ஏனெனில் உங்கள் கவனம் வெளிப்புற வெற்றியிலிருந்து உள்ளார்ந்த நிறைவை நோக்கி நகரத் தொடங்குகிறது. இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சாதாரண ஆசிரியர் இருந்தார். அவர் பெரிய தொழிலதிபர் அல்ல. கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கவில்லை. உலகப் புகழும் பெறவில்லை. ஆனால் அவர் தனது வாழ்க்கையை மாணவர்களை உருவாக்குவதற்காக அர்ப்பணித்தார். ஒவ்வொரு மாணவரையும் ஊக்குவித்து அவர்களின் கனவுகளை நம்ப வைத்தார். பல ஆண்டுகள் கழித்து அவரது மாணவர்கள் மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர் மற்றும் தலைவர்களாக வளர்ந்தனர். அவர் கோடீஸ்வரராக மாறவில்லை. ஆனால் அவரது தாக்கம் ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகளையும் அதன் மூலம் பல தலைமுறைகளையும் மாற்றியது. அதுவே உண்மையான நோக்கத்தின் சக்தி. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணரத் தொடங்கும் போது அவர் வெறும் தனக்காக மட்டும் வாழ்வதில்லை, தனது இருப்பால் மற்றவர்களுக்கும் மதிப்பை உருவாக்க விரும்புகிறார். அதுவே வாழ்க்கையை சாதாரண நிலையிலிருந்து அர்த்தமுள்ள நிலைக்கு உயர்த்துகிறது. எனவே சமீப காலமாக உங்களுக்குள் நான் ஏதோ ஒரு பெரிய காரணத்திற்காக இந்த உலகில் வந்திருக்கிறேன் என்ற உணர்வு உருவாகியிருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைக்கும் ஒரு உள்மன அழைப்பாக இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் நோக்கம் உங்கள் வசதியை விட பெரியதாக மாறும்போது பிரபஞ்சம் உங்கள் பக்கம் செயல்படத் தொடங்குகிறது. இப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் பார்த்த இந்த 5 அறிகுறிகளில் 3 அல்லது அதற்கு மேற்பட்டவை உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறதா? பழைய மனிதர்கள் மற்றும் பழைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறதா?
உங்கள் உள்ளுணர்வு முன்பை விட வலுவாக உணரப்படுகிறதா? தொடர்ந்து சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்குள் உருவாகி இருக்கிறதா? அப்படியானால் ஒருவேளை நீங்கள் ஒரு சாதாரண காலகட்டத்தை கடந்து செல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான மாற்ற காலத்தில் இருக்கலாம். இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் குழப்பமாகவும், வலியாகவும், பயமாகவும் இருக்கலாம். ஏனெனில் பழைய வாழ்க்கை முடிவடையும் போது புதிய வாழ்க்கை இன்னும் முழுமையாக தொடங்கி இருக்காது. அந்த இடைப்பட்ட காலம்தான் மிகவும் கடினமானது. ஆனால் அதுவே வளர்ச்சியின் காலமும் ஆகும். எனவே தற்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடனே எதிர்மறையாக முடிவு செய்து விடாதீர்கள். இன்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் நாளை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறக்கூடும். உங்களை நம்புங்கள். உங்கள் பயணத்தை நம்புங்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு பிரிவும், ஒவ்வொரு தடையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் தயாரிப்பாக இருக்கலாம். இன்று நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் நாளை நீங்கள் ஆகப்போகும் மனிதரை உருவாக்கி கொண்டிருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது முடிவடைந்தது போல தெரியும். இருள் மட்டுமே அதை சூழ்ந்திருக்கும். ஆனால் அந்த விதைக்கு உள்ளே ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கும். அது மெதுவாக உடைந்து தனது பழைய வடிவத்தை இழந்து ஒரு புதிய வாழ்க்கையாக மாற தயாராகி கொண்டிருக்கும். அதுபோலவே இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள், இழப்புகள் மற்றும் சவால்கள் ஒரு முடிவு அல்ல. அவை உங்கள் புதிய பிறப்பின் ஆரம்பமாக இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, இன்று நீங்கள் அழுத தருணங்களுக்கும், போராடிய காலங்களுக்கும், புரியாத மாற்றங்களுக்கும் நன்றி சொல்லப் போகிறீர்கள். ஏனெனில் அவை அனைத்தும் சேர்ந்து உங்களை நீங்கள் ஆக வேண்டிய மனிதராக மாற்றியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், கருத்து பகுதியில் நான் தயாராக இருக்கிறேன் என்று பதிவிடுங்கள். இந்த 5 அறிகுறிகளில் எத்தனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றன என்பதையும் பகிருங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கலாம். மேலும் இது போன்ற பிரபஞ்சம், ஆன்மீகம், நேர்மறை சிந்தனை மற்றும் வாழ்க்கை மாற்றும் உள்ளடக்கங்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த சேனலை உடனே பதிவு செய்து அறிவிப்பு மணியையும் அழுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது சந்திக்கும் மாற்றங்கள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்கலாம். நீங்கள் இழப்பதாக நினைப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம். மற்றும் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் இன்றி பார்த்ததும் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் இப்போதே தொடங்கிக் கொண்டிருக்கலாம்.